தலைமுறையின் ஒரு மணி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். கடன்களுக்கான வட்டியை குறைத்த பாரத ஸ்டேட் வங்கி, இன்றைய தங்க விலை நிலவரம், டிஜிட்டல் முறையில் கலக்கும் அரசு பள்ளி உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை, நீலகிரி, தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மாலை அல்லது இரவு மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி தஹில் ரமானி அமர்வில் விசாரிக்க இருந்த வழக்குகள் வேறு அமர்வுக்கு மாற்றம். அமைச்சர் சி வி சண்முகம் நேரில் சந்தித்து ஆலோசனை. விக்ரம் லேண்டரை துல்லியமாக கண்டறிய ஆர்பிட்டரை நிலவின் அருகே கொண்டு செல்ல இஸ்ரோ திட்டம். 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றுவட்ட பாதையை குறைக்க நடவடிக்கை. வாகன விற்பனை சரிவால் தனது தொழிற்சாலைகளில் 16 நாள்கள் உற்பத்தி நிறுத்தத்தை அறிவித்தது அசோக் லேலண்ட். ஆகஸ்ட் மாதத்தில் இருசக்கர வாகன விற்பனையும் 22% வீழ்ச்சி. துபாயில் தொழிலதிபர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. 13 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை சென்னை திரும்புகிறார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். அது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நடைபெறுகின்ற பனிப்போர். அந்த பனிப்போருக்கெல்லாம் நான் கருத்து சொல்வது இந்த நேரத்தில் சரியாக இருக்கு. ஏற்கனவே பத்திரிகையாளர் வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக சதவீதம் அடிப்படையில் அவர்களுக்கு கட்டப்பட்ட வீடுகள் குறைந்த வாடகைக்கு விடப்படுகின்றது. முழுமையாக அவர்களுக்கு 100% வழங்கப்பட்டு விட்டது. கூடுதலாக வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அது அரசினுடைய தீவிர பரிசீலனையில் இருக்கிறது. உறுதியாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி விரைவில் வருவரும் என்பதை தெரிவித்துள்ளது. இருந்தாலும் மூத்த பத்திரிகையாளருக்கு வீடு கிடைக்காத சூழ்நிலையிலும் மூத்த பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கும் அரசின் சார்பாக கூடுதலாக சதவீத அடிப்படையில் கூடுதலாக நாங்கள் இப்பொழுது வீடு வழங்குகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கொடுத்து கொண்டு இருக்கிறோம். 26ஆம் தேதி கேரள முதல்வரை சந்தித்து நதிநீர் பிரச்சனைகள் தொடர்பாக பேசுறது. 26ஆம் தேதி கேரள முதல்வரை சந்தித்து நதிநீர் பிரச்சனை பங்கீடு தொடர்பாக பேசுறதா? எனக்கு தெரிந்து அது இன்னும் அதிகாரபூர்வமாக செய்தியாக இன்னும் வரவில்லை என்பதை தெரிவித்துள்ளேன். சார், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தினால குழப்பம் தான் வரும் கனிமொழி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தில் எந்த விதமான குழப்பம் வராது, எந்த விதமான பாதிப்பும் தமிழகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு இருக்காது. நம்முடைய பொது விநியோக திட்டமானது அனைவருக்குமான பொது விநியோக திட்டம். நம்முடைய திட்டம், அந்த திட்டத்தில் எந்தவித ஒரு கிராம் அரிசி கூட நம்மளுக்கு குறைக்கல. நம்ம அனைவருக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் எந்த மாற்றம் இல்லை. அங்கிருந்து இங்கு வந்து நம்முடைய ரேஷன் கடைகளில் வாங்குகின்ற வேறு மாநிலத்தவர்களுக்கு உரிய என்ன அதிகப்படியான அவங்களுக்கு வெளிமாநிலத்தில் வழங்கப்படுகின்ற ரேஷன் பொருட்கள் அனைத்தையும் நம்முடைய மாநிலத்திலிருந்து வெளி மாநிலங்களில் சென்று அங்கு அவர்களால் வாங்கப்படுகின்ற ரேஷன் பொருட்களையும் மத்திய தொகுப்பிலிருந்து கூடுதலாக வழங்குகிறார்கள். அதனால் யாருக்கும் எந்த மாநிலத்திற்கும் தமிழ்நாடு உட்பட எந்த மாநிலத்திற்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. அவரவர்கள் மாநிலத்திற்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அலாட்மெண்ட், பொது விநியோகத்தின் மூலியமாக மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட அலாட்மெண்ட்டு, அந்த அலாட்மெண்ட்டை மீறி இங்கிருந்து அங்கே சென்றால் அங்கிருந்து இங்கு வந்து வாங்கி கொண்டிருக்கின்ற பொது விநியோக திட்டத்தின் மூலமாக வாங்கி கொண்டிருக்கின்ற ரேஷன்கள் வாங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து பொருள்களுமே மத்திய அரசினுடைய மத்திய தொகுப்பிலிருந்து வழங்கப்பட்டுவிடும் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள். அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. வாகன விற்பனையில் தொடரும் மந்தநிலை காரணமாக அசோக் லேலண்ட் நிறுவனம்
சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தஹில் ரமானி அமர்வில் பட்டியலிடப்பட்டிருந்த வழக்குகள் வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளன. மேகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு தன்னை மாற்றும் கொலிஜியத்தின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தஹில் ரமானி குடியரசுத் தலைவருக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பினார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் தற்போது வரை ஏற்காத நிலையில் இன்று 75 வழக்குகள் தஹில் ரமானி அமர்வில் பட்டியலிடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தஹில் ரமானி இன்று விசாரணை நடத்தவில்லை என சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவித்திருந்தார். அதையடுத்து பட்டியலிடப்பட்டிருந்த வழக்குகள் நீதிபதிகள் வினீத் கோத்தாரி, சரவணன் ஆகியோர் அமர்வுக்கு மாற்றப்பட்டுள்ளன. இதனிடையில் தஹில் ரமானியை அவரது இல்லத்தில் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் இன்று சந்தித்தார். தலைமை நீதிபதி பதவியில் இருந்து விலகும் முடிவை கைவிட ரமானியிடம் சி.வி. சண்முகம் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை இடமாற்றம் செய்வதற்கு மாநில அரசிடம் கருத்து கேட்பது அவசியம் என ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தெரிவித்துள்ளார். நீதிபதிகள் இடமாற்றம், நியமனம் குறித்து முடிவெடுக்கும் கொலிஜியம் மற்ற நீதிபதிகள் இடமாற்றத்திற்கு மத்திய மாநில அரசுகளிடம் கருத்து கேட்க வேண்டியதில்லை என ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தஹில் ரமானி மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஆனால் இடமாற்றம் வேண்டாம் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் தனது பதவியை தஹில் ரமானி ராஜினாமா செய்வதாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த விவகாரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவிடம் கேட்டபோது, பொதுவாக நீதிபதிகள் இடமாற்றத்திற்கு மத்திய மாநில அரசுகளிடம் கொலிஜியம் கருத்து கேட்பதில்லை என்றும், தலைமை நீதிபதி என்றால் மாநில அரசின் கருத்தை கேட்பது வழக்கம் என்றும் கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் புதிதாக அமைக்கப்படும் உயர்நீதிமன்றங்களில் அந்தந்த மாநில நீதிபதிகள் பணிமூப்பு இல்லாத காரணத்தால் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுவதில் சிக்கல் உள்ளதாகவும், எனவே மூத்த நீதிபதிகளை அங்கு அனுப்ப நேரிடுவதாகவும் நீதிபதி சந்துரு தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தஹில் ரமானி பணியிடை மாற்றம் செய்யப்படும் முடிவை மறுபரிசீலனை செய்யக்கோரி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஆவின் நிலையம் அருகே பிற்பகல் 1:30 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. தஹில் ரமானியை மேகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றும் கொலிஜியத்தின் முடிவை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட உள்ளது. அதேபோல் தலைமை நீதிபதி தனது பதவி விலகல் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் வழக்கறிஞர்கள் முன்வைக்கின்றனர். அவசர பொதுக்குழு கூட்டத்திற்கும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் இன்று அழைப்பு விடுத்துள்ளது. இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு அறிவித்துள்ளது. இனி சில விரைவு செய்திகள். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 12 ரூபாய் விலை குறைந்து 3659 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 96 ரூபாய் விலை இறங்கி 29,272 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 30 காசுகள் விலை இறங்கி 51 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடன்களுக்கான வட்டியை பாரத ஸ்டேட் வங்கி 0.1% குறைத்துள்ளது. வங்கி வழங்கும் கடன்களுக்கான அடிப்படை கடன் விகிதமான MCLR 8.25% இருந்து 8.15% குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வீடு, வாகனம், தொழிற்கடன் வட்டி அதற்கேற்ப குறைய உள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டுள்ள இந்த வட்டி குறைப்பு நாளை முதல் அமலாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருசக்கர வாகன விற்பனை சென்ற மாதத்தில் 22.24% குறைந்திருப்பதாக வாகன உற்பத்தியாளர் சங்கமான சியாம் தெரிவித்துள்ளது. நாட்டின் மொத்த தனிநபர் வாகன விற்பனையும் தொடர்ந்து 10வது மாதமாக 31.57% வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் சென்ற மாதத்தில் பயணிகள் வாகன விற்பனை 1,16,524 குறைந்திருப்பதாக சியாம் கூறியுள்ளது. அதேபோல உள்நாட்டு கார்கள் விற்பனையும் 41.9% சரிந்து 1,15,957 குறைந்துள்ளது. மேலும் இருசக்கர வாகனங்கள் விற்பனை 22.24%, வர்த்தக வாகனங்கள் விற்பனை 23.55% சரிந்திருப்பதாக சியாம் கூறியுள்ளது. பொருளாதார மந்தநிலை, புதிய மோட்டார் வாகன சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது போன்ற காரணங்களால் வாகன விற்பனை தொடர் சரிவை கண்டுள்ளது. இதனால் இந்த துறையில் லட்சக்கணக்கானோர் வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 9 பேர் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
அந்த மாவட்டத்தில் உள்ள 10 அரசு மருத்துவமனைகள் மற்றும் 67 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 9 பேருக்கு டெங்கு காய்ச்சல் தாக்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்கள் கடலூரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பின்னர் ஆட்சியர் அன்புச்செல்வன் உத்தரவின் பேரில் கடலூர் அரசு மருத்துவமனையில் சுகாதார பணிகள் இணை இயக்குநர் கீதா ஆய்வு மேற்கொண்டார். பட் இன்னும் எல்லாருக்குமே ஜுரம் வந்துச்சுன்னா நாங்கள் என்ன விழிப்புணர்வு கொடுக்குறோன்னா, காய்ச்சல் வந்த உடனே முதல்ல டாக்டர்ஸ் அணுகவும், அவங்களே செல்ஃப் மெடிக்கேஷன் கூடாதுன்றது தான் எங்களோட அறிவுரை. அப்புறம் இன்னொன்று காய்ச்சல் இருக்கும் போது நிறைய நீராகாரம் நிறைய குடிக்கணும். அது குடித்தாதான் எனக்கு சின்ஸ் இட்ஸ் வைரல் ஃபீவர், டெங்கு வைரல் காய்ச்சல் தானே, அதனால் அது நிறைய நீராகாரம் கொடுத்தாவே அது போதுமானது. அமமுகவின் ஐடி பிரிவு தன்னை இழிவுபடுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்டிருப்பதாக புகழேந்தி குற்றஞ்சாட்டியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் அருண்மொழிவர்மன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நீங்க பேசியதாக வேறொரு நபரோட ஒரு ஹோட்டல் அறையில் பேசிட்டு இருக்கீங்க. அதாவது நாம் போகக்கூடிய இடத்துல எல்லாத்தையும் சரி செய்து விட்டு தான் போக வேண்டும். 14 ஆண்டுகள் அரசியல்ல இல்லாத டிடிவி தினகரனை நம்ம தான் கொண்டு வந்தோம். இது போன்ற கட்சி தலைமைக்கு ஒரு எதிரான கருத்துக்களை பேசிட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சு உண்மையா? நேத்தியிலிருந்து இந்த ஐடி விங் போகுது. ஒரே கேள்வி தான் கேட்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூம் உள்ளர போய் நம்ம கட்சியை சார்ந்தவங்களோட நம்ம கட்சியினுடைய நிர்வாகி பேசும் பொழுது யாரா ரெக்கார்டு பண்ணது, யார் பண்ணீங்க, அவங்கள முதல்ல இங்கே கொண்டு வாங்க, முதல்ல கட்சி விட்டு இந்த மாதிரி திருட்டு வேலையை பண்ணக்கூடாது, தவறு என்பதையெல்லாம் அவர் தான் கூப்பிட்டு தண்டிக்க வேண்டியமே ஒழிய நம்ம ஐடி விங்கிலே ஏற்றி வெளியில் வரும்பொழுது நான் என்ன சார் பண்ண முடியும்? ஸோ இப்போ அடுத்த கட்டமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகியாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நான் அந்த வீடியோ பார்த்து முதல்ல ஒன்றும் புரியல எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஏன்னா 2 லேடிஸ் போகுது, 2 லேடிஸ் வருது, நான் நடுவில் வரேன். இது என்னடா வம்பு பிடிச்ச வேலையாக போச்சு, நம்ம ஒரு சிகரெட்டு கூட குடிக்காத ஆள் என்னடா போகுதுன்னு சொல்லி ஆன் பண்ணி பார்த்தோன்னே நான் பேசுகிற டிஸ்கஷன் வந்துச்சு. ஸோ அது ஒரு 6-7 பேர்த்தில் ஒரு ஆள் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அவங்க இதே கட்சியை சார்ந்தவர்கள், ஏவப்பட்டிருக்கிறவர்கள், யாரோ தூண்டி விட்டு பண்ணியிருக்கவங்க. நான் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் இந்த கட்சியை விட்டு வெளியே போகிறேன் என்ற வார்த்தையை நான் உச்சரிக்கவே இல்லை. அந்த வீடியோவை திரும்பி போட்டு பார்க்கலாம். முக்கிய நிர்வாகிகளாக இருந்த செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இல்லை தங்கத்தமிழ் செல்வனாக இருக்கட்டும், அவர்கள் இதை மாதிரி ஒரு அதிருப்தியான மனநிலை ஏற்பட்ட உடனே மாற்றுக் கட்சியான திமுகவில் போய் இணைந்தாங்க. இப்போ புகழேந்தி என்ன செய்ய போகிறார்? டிடிவியை போய் சந்திக்க போகிறாரா, அல்லது மாற்றுக் கட்சி இல்லை வேறு மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க போகிறாரா? அதாவது முதலில் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் தெரியும். அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து தலைவர், முதல்வர் இப்படியெல்லாம் முன்முடிந்தவன் நான் பின்னாடி பேசிட்டு போக முடியாது. எல்லா பதிவும் உங்களிடத்தில் இருக்கிறது. அவருக்கும் தெரியும். சின்னம்மா என்கின்ற தியாக தலைவிக்காக கொடியேந்து குரல் கொடுத்து முழக்கமிட்டு கொள்கையை சொல்லி ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை உலகிற்கு சொல்லி முதலில் வந்தவன் நான். என்னோடு பலர் வந்தார்கள். அது 1000-ஆக லட்சமாக மாறியது தான் உண்மை. ஆகவே அந்த சின்னம்மா என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு நான் கட்டுப்படுகிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே அந்த மனப்பக்குவத்திற்கு வந்துவிட்டேன். அதனால் எந்தவித பிளானோ ஏதோ ஒரு திட்டமிட்டு வெளியில் போகிறதோ, இன்னொருத்தங்கள்ட்ட போய் பேசிட்டு நேற்று யாரோ ஒரு பதிவு முதலமைச்சரோடு இப்படிலாம் எல்லாம் தேவையில்லாத பொய்யான தகவல்களை எல்லாம் போடுறது இதையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகவே எந்த நிலைப்பாடும் இந்த நேரத்திலே இல்லை, எந்த முடிவையும் எடுக்கவில்லை. எடுத்தால் உங்களிடத்திலே சொல்கிறேன். புகழேந்தி வேறு கட்சிக்கு செல்ல விரும்புவதையே அவரது பேச்சு வெளிப்படுத்துவதாக அமமுகவின் வெற்றிவேல் விமர்சித்திருக்கிறார். அம்மாவால் 2 வாட்டி எம்பி ஆக்கப்பட்ட கழகத்தினுடைய பேரவை செயலாளர், கழகத்துறை பொருளாளர்னு பல பகுதியில் வைத்தது இவர் அடையாளப்படுத்தது, கர்நாடகாவில இங்க அடையாளப்படுத்துதுன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? இங்க இதெல்லாம் பேசின சொல்லிட்டு தான் புகழேந்திக்குன்னு ஒரு முகம் கிடைச்சது. அதை மறந்துடக்கூடாது இல்ல. புகழேந்திக்கு ஒரு மரியாதை கிடைச்சது இங்க பேசுறதுக்கு அப்புறம் தான். அதை மறந்து நடந்துக்கூடாது இல்லை. ஏன் அந்த மாதிரி வரவங்க கிட்ட கரெக்டா பேசிதான் பிரச்சனையே இருக்காது அவருக்கு. அது அவர் தான் முடிவு சொல்லணும். அவர் பேசுறது பார்த்தா வேற கட்சிக்கு போற மாதிரி தான் அதுல இருக்கு. ஆனா அவர் தான் முடிவு சொல்லணும், போறாரா இருக்கிறாரா எப்படி சொல்ல முடியும்? தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை அதிகாலை சென்னை திரும்புகிறார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் துபாய் நாடுகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்றுள்ளார். கடந்த மாதம் 28ஆம் தேதி தனது பயணத்தை தொடங்கிய முதல்வர் முதலில் இங்கிலாந்துக்கும் தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் சென்றார்.
அங்கு தொழில் முதலீட்டாளர்களையும் தமிழ் அமைப்புகளையும் சேர்ந்த பிரதிநிதிகளையும் சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு சாதகமாக உள்ள சூழலை எடுத்துரைத்த முதல்வர் அதிக அளவில் முதலீடு செய்ய வருமாறு அழைப்பு விடுத்தார். மேலும் பல்வேறு தொழில் நிறுவனங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் புதிய தொழில்நுட்பங்களையும் முதலமைச்சர் பார்வையிட்டு அவற்றை தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்தும் கேட்டறிந்தார். அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு துபாய் சென்ற முதலமைச்சர் பழனிசாமிக்கு அங்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று அந்நாட்டு தொழிலதிபர்களை சந்தித்து தொழில் முதலீடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். முதலமைச்சர் தனது 13 நாள் பயணத்தை நிறைவு செய்துவிட்டு நாளை அதிகாலை 2:40 மணிக்கு சென்னை திரும்ப இருப்பதாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஎன்எக்ஸ் மீடியா அந்நிய முதலீடு அனுமதியில் பல அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நிலையில் கடைசி கையெழுத்து போட்டதால் கைது செய்யப்பட்டிருப்பதாக ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ப. சிதம்பரம் ட்விட்டரில் தனது சார்பில் குடும்பத்தினரை பதிவிட கேட்டுள்ளார். அதன்படி வெளியிடப்பட்ட பதிவில் ஐஎன்எக்ஸ் மீடியா அந்நிய முதலீடு விவகாரத்தை பரிசீலித்து தனக்கு பரிந்துரைத்த 1 டசன் அதிகாரிகள் கைது செய்யப்படாதது ஏன் என பலர் தன்னிடம் கேட்பதாக கூறியிருக்கிறார். கடைசி கையெழுத்து போட்டதற்காக தன்னை கைது செய்தார்களா என்ற கேள்விக்கு தன்னிடம் பதில் இல்லை என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். நாகையில் கடைமடைக்கு வந்து சேர்ந்த காவிரி நீரை மக்கள் மலர் தூவி உற்சாகமாக வரவேற்றனர். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நாகை மாவட்ட எல்லைப் பகுதியான குறுக்கத்தி வடக்குவெளி கதவணைக்கு வந்தடைந்தது. நிலத்தை உயிர்ப்பிக்க வந்த காவிரியை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் மலர் மற்றும் நெல்மணிகள் தூவி வரவேற்றனர். வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டையில் மருத்துவ மணமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி திருமண வாழ்த்து மடல் அனுப்பியுள்ளார். ஓய்வு பெற்ற வட்டார மருத்துவ ஆய்வாளர் ராஜசேகரின் மகள் மருத்துவர் ராஜஸ்ரீக்கும் சேலத்தைச் சேர்ந்த மருத்துவர் சுதர்சனனுக்கும் நாளை மறுநாள் திருமணம் நடைபெறவுள்ளது. அதற்காக ராஜசேகர் பிரதமர் மோடிக்கு திருமண அழைப்பிதழை அனுப்பி வைத்து மணமக்களை நேரில் வாழ்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் பிரதமர் அலுவலகத்திலிருந்து நரேந்திர மோடி கையொப்பமிட்ட திருமண வாழ்த்து மடல் ராஜசேகர் இல்லத்திற்கு வந்திருக்கிறது. அதில் தங்கள் மகள் திருமணத்துக்கு தன்னை அழைத்தமைக்கு நன்றியும் மணமக்களுக்கு வாழ்த்தும் என பிரதமர் குறிப்பிட்டார். இது இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக மணமக்களும் அவர்களது உறவினர்களும் கூறியுள்ளனர். காலம் சென்ற முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த ஊரான திருக்குவளையில் திமுக சார்பில் தூர்வாரப்பட்ட குளத்தினை மக்கள் பயன்பாட்டிற்கு உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். திமுகவின் இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு நாகை மாவட்டம் திருக்குவளையில் உள்ள வத்தமடையான் குளத்தை தூர்வாரி சீரமைப்பது என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் வத்தமடையான் குளத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக உதயநிதி ஸ்டாலின் அர்ப்பணித்தார். அதன்பின் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் நீர்நிலைகளை தூர்வாரி சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறினார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு இன்று 14 காசு உயர்ந்துள்ளது. இன்றைய அந்நிய செலாவணி வர்த்தக தொடக்கத்தில் ரூபாய் மதிப்பு 14 காசு உயர்ந்து 71 ரூபாய் 58 காசானது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று ரூபாய் மதிப்பு 71 ரூபாய் 72 காசில் நிறைவடைந்திருந்தது. அமெரிக்க மைய வங்கி வட்டி விகிதங்களை குறைக்க வாய்ப்பிருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல் மற்றும் பணப்புழக்கத்தை அதிகரிக்க சீன மத்திய வங்கி எடுத்துள்ள நடவடிக்கை போன்ற காரணங்களால் ரூபாய் மதிப்பு உயர்ந்துள்ளதாக அந்நிய செலாவணி வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கிடையில் இறக்கத்துடன் தொடங்கிய பங்குச்சந்தைகள் முற்பகல் 11 மணி அளவில் ஏற்றத்துடன் வர்த்தகமாகின்றன. இந்திய பொதுத்துறை நிறுவனங்களிடம் இருந்து ஒப்பந்தங்களை பெற லஞ்சம் அளித்ததாக பிரபல ரோல்ஸ் ராய்ஸ் கார் தயாரிப்பு நிறுவனம் மீது அமலாக்கத்துறை பண மோசடி வழக்கு பதிவு செய்துள்ளது. ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்திற்கு உதிரி பாகங்கள் அளிப்பதற்கான ஒப்பந்தங்களை வழங்க பொதுத்துறை நிறுவன அதிகாரிகள் லஞ்சம் பெற்றதாக அவர்கள் மீதும் அந்நிறுவனத்தின் மீதும் சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்திருக்கிறது. முன்னதாக ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தின் இந்திய கிளை பொதுத்துறை நிறுவனங்களான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், ONGC உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்களை அளிப்பதற்கான ஒப்பந்தங்களை பெற்றது. குறிப்பாக 2000ஆம் ஆண்டு முதல் 2013ஆம் ஆண்டு வரை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸிடமிருந்து 4736 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்களை ரோல்ஸ் ராய்ஸ் இந்திய பிரிவு நிறுவனம் பெற்றிருக்கிறது. இதற்காக சிங்கப்பூரைச் சேர்ந்த அசோக் பத்னி என்பவர் வர்த்தக ஆலோசகராக செயல்பட்டதாகவும் அவருக்கு கமிஷனாக 18 கோடி ரூபாயை ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதேபோன்று ONGC உள்ளிட்ட நிறுவனங்களிடம் இருந்தும் ஒப்பந்தங்களை அசோக் பத்னி பெற்றுத் தந்ததாகவும் அதற்காக அவர் மூலம் அந்த நிறுவனங்களின் அதிகாரிகளுக்கு 77 கோடி ரூபாயை ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் லஞ்சமாக கொடுத்ததாகவும் சந்தேகிக்கப்படுவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.
மத்திய அரசின் தங்க பத்திர விற்பனை இன்று தொடங்கியுள்ளது. இந்த முறை 1 கிராம் தங்கத்திற்கான விலை 3890 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இன்று முதல் 13ஆம் தேதி வரை தங்கப்பத்திரங்கள் விற்பனை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் தங்கப்பத்திரங்களை வாங்குபவர்களுக்கு 1 கிராமிற்கு 50 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. வங்கிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அஞ்சலகங்களில் இந்த பத்திரங்கள் விற்கப்பட உள்ளன. தனிநபர் ஒருவர் 1 கிராம் முதல் 500 கிராம் எடை மதிப்பின் விலைக்கு நிகரான பத்திரங்களை வாங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த வங்கி அதிகாரி ஒருவர் 19,000க்கும் மேற்பட்ட வித்தியாசமான விநாயகர் சிலைகளை சேகரித்து வைத்துள்ளார். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் அதிகாரியான சேகர் கடந்த 1973ஆம் ஆண்டு முதல் பல்வேறு உலோகங்களால் ஆன 19,052 விநாயகர் சிலைகளை சேகரித்து வைத்திருக்கிறார். இதேபோல் 21,000 விநாயகர் புகைப்படங்கள், வேழமுகத்தோனின் பெருமைகளை போற்றும் 210 ஒலி நாடாக்கள், 205 புத்தகங்கள், விநாயகர் படம் பொறித்த 201 சாவி கொத்துகள் உள்ளிட்டவற்றையும் சேகரித்து பாதுகாத்து வருகிறார். விநாயகர் தொடர்பான மொத்தம் 44,000 பொருட்களை சேகரித்து வைத்திருப்பதாக கூறும் வங்கி அதிகாரி சேகர் இவற்றை காட்சிப்படுத்த விரைவில் தனி அருங்காட்சியகம் தொடங்க இருப்பதாக தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தஹில் ரமானி பணியிட மாற்றம் செய்யப்படும் முடிவை மறுபரிசீலனை செய்யக்கோரி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஹில் ரமானியை மேகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றும் கொலிஜியத்தின் முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட உள்ளது. இந்த போராட்டத்தில் அதேபோல தலைமை நீதிபதி தனது பதவி விலகல் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் வழக்கறிஞர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். அவசர பொதுக்குழு கூட்டத்திற்கும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் இன்று அழைப்பு விடுத்திருக்கிறது. இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு அறிவித்திருக்கிறது. தற்பொழுது வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முகேஷ் தருகிறார். முகேஷ், விரிவா சொல்லுங்கள். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பணியிட மாற்றத்தை எதிர்த்தும் அவரது ராஜினாமா முடிவை மீண்டும் பரிசீலனை செய்ய கோரியும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கமாக உணவு இடைவெளி செய்யும் ஆர்ப்பாட்டம் போதுதான் தற்போது இருக்கிறது. ஆனால் இந்த முறை அவரது கோரிக்கையை அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் ஏற்கும் விதமாக தற்போது வழக்கறிஞர் கூட்டம் 150 தாண்டி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்த வழக்கறிஞர் சி விஜயகுமார் தற்போது வழக்கறிஞர்களிடையே பேசி வருகிறார். கொலிஜியத்தின் முடிவை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். அதே சமயம் ராஜினாமா முடிவை திரும்ப பெற வேண்டும் என்று தலைமை நீதிபதிக்கும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த முடிவை மத்திய அரசு ஏற்கக்கூடாது என்றும் மத்திய அரசுக்கும் ஒரு கோரிக்கை வைத்து முழக்கங்களை எழுப்பினர். தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த வழக்கறிஞரான வைகை மற்றும் சி விஜயகுமார், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் இல்லாமல் இளம் வழக்கறிஞர் சங்கத்தினர், ஜனநாயக வழக்கறிஞர் சங்கத்தினர் என்று அனைத்து வழக்கறிஞர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பொங்கலி விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ். பெரம்பலூர் அருகே அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் சீரிய முயற்சியால் தனியார் பள்ளியில் பயின்ற மாணவர்களையும் அரசு பள்ளியில் சேர வைத்துள்ளார். யார் அவர்? அவர் செய்தது என்ன என்று பார்க்கலாம். கணினியில் கணக்கு பயிலும் மாணவர்கள், இன்டராக்டிவ் போர்டில் பாடம் நடத்துதல் என முழுக்க டிஜிட்டல் முறையில் இருப்பது பெரம்பலூர் மாவட்டம் கொத்தவாசல் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளி வகுப்பறை. மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமமான கொத்தவாசல் அரசு பள்ளியை தன் சீரிய முயற்சியால் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக உருமாற்றியுள்ளார் ஆசிரியர் இளவழகன். 168 குழந்தைகள் படிக்கிறார்கள். இதில் ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தனியார் பள்ளிகளிலிருந்து இந்த பள்ளிக்கு சேர்ந்திருக்கிறார்கள். தனியார் பள்ளிகளிலிருந்து பள்ளிக்கு சேருவதற்கான காரணம், பாடப்புத்தகத்தை தாண்டிய செயல்பாடுகளையும் பள்ளியில் வழங்கி வருகின்றோம். சிலம்பம், கராத்தே, ஆங்கில பேச்சு பயிற்சி முதலியவற்றை வழங்குவதோடு பள்ளியில் இயற்கை வழியில் காய்கறி தோட்டம் அமைத்து வருகின்றோம். ஆசிரியரின் அர்ப்பணிப்பை பார்த்து கொத்தவாசல் கிராம மக்கள் ஒன்றிணைந்து டிஜிட்டல் வகுப்பறை ஏற்பாடு செய்ய 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் கணினி உள்ளிட்ட பொருட்களை கல்வி சீராக வழங்கியுள்ளனர். மேலும் காய்கறி தோட்டம் அமைத்தல், சிலம்பம், கராத்தே போன்றவற்றையும் கற்றுத்தருவதால் இந்த பள்ளியின் மாணவர்கள் எண்ணிக்கை 169ஆக உயர்ந்துள்ளது.
பிரைவேட் ஸ்கூலில் படித்தேன் சார். நான் வரப்பையும் போகிறப்பையும் இந்த ஸ்கூலில் பார்த்தேன் சார். இந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூலோட ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் நிறையா இருந்துச்சு சார். அந்த ஸ்கூலில் வந்து பரதம், சிலம்பம் எதுவுமே இல்லை சார். புக்கை தவிர வேறு எதுவுமே சொல்லி தந்ததில்லை. இங்கே ரீட் பண்ணுறது நாங்கள் சாதாரணமாக தான் இங்கிலீஷ் எல்லாம் ரீட் பண்ணுவோம். இங்கே பொலிட்டிக்ஸுங்கிறது இங்கே வந்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதோடு இங்கே நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம். பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் இருந்தால் இன்னும் அதிகமான மாணவர்களை சேர்க்க முடியும் என்கிற நம்பிக்கையுடன் மாணவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக வகுப்பெடுத்து வருகிறார் ஆசிரியர் இளவழகன். புதிய தலைமுறைக்காக பெரம்பலூரிலிருந்து செய்தியாளர் துரைசாமி. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறை.